Deceiving spirits upon prophets. தீர்க்கதரிசிகளை ஆட்கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற பொய்யான கல்லாவிகள். How can we know for sure that a false spirit, deceiving spirit is upon a man of God? ஒரு தேவனுடைய மனுஷன் போல் இருக்கிற ஒருவரை பொல்லாத வஞ்சிக்கிற அசுத்தாவி பிடித்திருக்கிறது என்பதை எப்படி நாம் உறுதியாய் நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும்? The Bible gives us some signs. வேதம் தெளிவாக சில அடையாளங்களை ஆதாரம் காட்டுகிறது. The Lord Jesus himself said, கர்த்தராகிய இயேசு தாமே சொன்னார், you can know a tree by its fruit. எந்த ஒரு மரத்தையும் அதன் கனியை கொண்டு நீங்கள் அறிய முடியும். Fruit meaning characteristics. கனின்னு சொன்னா அவருடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள். When you look at a person's life, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே you look like their character. அவங்க சுபாவத்தை பார்க்கும்போது, you look at the fruit in their life, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கனியை பார்க்கும்போது, you can know for sure, absolute sure, whether they are of God or of the devil. இவர்கள் தேவனால் நிரப்பப்பட்டவர்கள் தானா இல்லாவிட்டால் பிசாசின் கையாட்களா என்று நிச்சயமாய் தெரிந்து கொள்ள முடியும். Salt or bitter water cannot come out of a sweet fountain. கசப்பான ஒரு உப்பு தண்ணீர், உவர் நீர் ஒரு மதுரமான ஊற்றிலிருந்து சுரந்து சேர்ந்து வர முடியாது. So it's either bitter water or sweet water. ஒன்று அந்த ஊற்று தண்ணீர் கசப்பா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்ப மதுரமா இருக்க வேண்டும். The external manifestation you can know what is inside. வெளிப்படையான அவருடைய புறத்தோற்றத்திலிருந்து தோன்றுவதன் மூலம் உள்ளுக்குள் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். So there are 5 signs. 5 அடையாளங்கள் அதற்குண்டு. To see deceiving spirits upon ministers of God. ஊழியர்கள் மேல் இருக்கிற வஞ்சிக்கிற ஆவிகளின் ஆளுகையை அடையாளம் கண்டுகொள்ள. Firstly, they'll be very envious about others. முதலாவது எப்பவுமே மற்றவர்களை குறித்து மிகவும் பொறாமையா இருப்பார்கள். 1 Samuel chapter 18 verse 9. 1 சாமுவேல் 18:9 வசனம். When the evil spirit was upon Saul, பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டபோது, he was continuously envious of David. தொடர்ந்து தாவீதின் மேல் விடாமல் பொறாமையோடு இருந்தார். Secondly, இரண்டாவதாக, they will always be afraid of a true man of God. எப்பொழுதுமே ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனை கண்டால் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். And they will consider them their enemy. அந்த உண்மையான தேவ ஊழியனை தங்களுடைய சத்துருவாய் கருதுவார்கள். 1 Samuel chapter 18 verse 29. 1 சாமுவேல் 18:29. The evil spirit upon Saul made him afraid of David and considered David his enemy. சவுல் மேல் இருந்த பொல்லாத அசுத்தாவி தாவீதுக்கு, சவுலை தினமும் பயந்து உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாகவே இருந்தான். And thirdly, மூன்றாவதாக, they will seek to kill a true man of God. ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனை அவர்கள் கொல்லும்படி வகை தேடுவார்கள். If not physically, through character assassination. சரீர பிரகாரமாக கொல்ல முடியாவிட்டாலும் கூட நற்பெயரை கெடுத்து விடுவார்கள். They will do all kinds of works to destroy their name. ஒரு நல்ல தேவ ஊழியருடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்க, அவருடைய புகழை களங்கப்படுத்த எல்லா விதமான காரியத்தையும் செய்ய துணிவார்கள். In today's information age, இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே they'll use the social media சமூக வலைதளங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். to write all kinds of evil. எல்லா விதமான பொல்லாத அவதூறையும் எழுதி தீர்க்க. That is one form of character assassination. இது ஒரு விதமாய் அவருடைய நல்ல பெயருக்கு களங்கம் கற்பித்து படுகொலை செய்யும் தன்மை. 1 Samuel chapter 19 1 சாமுவேல் 19 அதிகாரம் verse 1 முதலாம் வசனம் and 9 and 10. 9 10 வசனம். King Saul with the evil spirit upon him always sought to kill David. சவுல் ராஜா பொல்லாத ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதினால் நாள் முழுவதும் தாவீதை கொல்லுவதிலே குறியாயிருக்கிறார். Because of his jealousy, அவனுடைய பொறாமையினால், because of his fear, அவனுடைய பயத்தின் நிமித்தம், because of his insecurity, அவனுக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு நிமித்தம், he always felt that David was a threat to him. எப்பொழுதுமே தாவீது தனக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று அவன் உணர்ந்து கொண்டான். Though David had great respect for Saul, சவுல் மேல் தாவீதுக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருந்திருந்தாலும், he had respect because Saul was the king and Saul was the father-in-law. ஒரு பக்கத்தில் தாவீது தேசத்தின் சவுல் அந்த நாட்டின் ராஜா, மறுபக்கம் தன் மாமனார். ஆகவே தாவீது சவுல் மேல் மிகுந்த மரியாதையோடு இருந்தார். And even though David had opportunity to get even with Saul and kill him,
சவுலை கையுமையுமாய் பிடித்து கொலை செய்து போடுவதற்கான தகுந்த தருண வாய்ப்புகள் தாவீதுக்கு பலமாய் கிடைத்திருந்தும் he did not do it. தாவீது அதை செய்ய துணியவில்லை. And King Saul knew that David did not kill him. தாவீது வசமாய் தான் கொலை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் தன்னை கொல்லவில்லை என்பது சவுல் ராஜாவுக்கு தெரியும். Even then he did not repent. அப்படி இருந்தும் சவுல் மனம் திரும்பவே இல்லை. Why? ஏன்? Because of the evil spirits upon him. சவுல் மேல் இருந்த பொல்லாத ஆவிகளின் நிமித்தம் They had bounded him. அவைகள் சவுலை கட்டி வைத்திருந்தன. He could not repent. மனம் மாற முடியவில்லை. He could not think good. நன்மையை சவுலால் யோசிக்கவே முடியவில்லை. And the fourth thing is, நான்காவது அடையாளம், these deceiving spirits will cause the people to always speak lies வஞ்சிக்கிற ஆவிகள் எப்பொழுதுமே மக்களை பொய் பேச வைக்கும். and will make them behave like a hypocrites. அவர்களை மாய்மாலக்காரர்களைப் போல் நடந்து கொள்ள செய்யும். 1 Timothy chapter 4 verse 2. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், They speak lies like nothing. அவர்கள் ஒண்ணுமே இல்லாதது போல பொய் பேசுவாங்க. They will speak lies continuously like water flowing from a source. வாயை திறந்தாலே குழாயில தண்ணீர் கொட்டுகிற மாதிரி வாயிலிருந்து பொய் தான் ஊற்றும். And their lives are purely hypocritical. வாழ்க்கையை பார்த்தால் முழுவதும் மாய்மாலமான ஒரு நிலை. And they'll always contradict their statements. எப்பொழுதுமே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு என்று முரண்படும். And they cannot believe truth. சத்தியத்தை அவர்களால் நம்பி விசுவாசிக்கவே முடியாது. Though the evidences are all black and white before their eyes, கண்களுக்கு முன்பாக ஆதார சான்றுகள் எல்லாம் அப்படியே கருப்பு வெள்ளை என்று பளிச்சென்று இருந்தாலும் they cannot accept the truth. சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. They will not accept the truth. அவர்கள் உண்மை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். Why? ஏன்? Because they are already deceived. ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு போனவர்கள். Not only that, அது மாத்திரமல்ல, their conscience is seared. அவருடைய மனசாட்சியிலே சூடு It விழுந்திருக்கிறது. is burned. அது எரிந்திருக்கிறது. And every nerves in the mind are dead. அவர்களுடைய மனதில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் செத்து போய்விட்டன. It's like people who have diabetes. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை போல All their nerves are dead. அவங்க நரம்புகள் எல்லாம் செத்து செயலற்று விடும். That is a great danger, you know. அது ஒரு பேராபத்து தெரியுமில்லவா? Even when wounds come or ants come and bite or eat on the flesh, அதனாலதான் சதையில காயம் வந்தாலோ எறும்பு வந்து கடிச்சாலும் they are never able to feel it. அவர்களால் அந்த ஒருபோதும் அந்த உணர்வை அடைய முடியாது. And that turns into gangrene. அதுதான் மிகப்பெரிய கேங்க்ரீன் புண்ணாக மாறிவிடும். Spread all over. உடல் முழுவதும் பரவும். This is what happens to people who are deceived. வஞ்சிக்கப்பட்ட மக்கள் நிலையும் இப்படித்தான். They couldn't, their conscience is deadened. அவருடைய மனசாட்சி செத்து போய்விட்டது. And they believe lies. பொய்யை தான் நம்புவாங்க. They'll speak lies. பொய்யை தான் பேசுவாங்க. And they are hypocrites. மாயமாரராக இருப்பார்கள். Truth can never convince them. உண்மை ஒருபோதும் அவர்களை சம்மதிக்க செய்யாது. These are signs of people who are deceived. வஞ்சிக்கப்பட்டு போனவர்களுடைய அடையாளம் இதுவே. Now, how will these deceiving spirits deceive us? இப்பொழுதும் இந்த வஞ்சிக்கிற ஆவி நம்மை எப்படி வஞ்சிக்க வரும்? Through two kind of people. இரண்டு விதமான மக்கள் மூலம் நம்மை ஏமாற்ற வரும். Earlier on we saw that Satan always uses people with whom we are familiar with. யாரோடு நாம் நன்றாக பழகி அறிந்து இருக்கிறோமோ அவர்களை தான் சாத்தான் தன் கைப்பாவையாய் பயன்படுத்தி நம்மை வஞ்சிப்பான் என்று ஆரம்பத்தில் பார்த்தோம். At this juncture, let me give you an example. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உதாரணத்தை கொடுக்கலாமா? If you read Job chapter 2, யோபு 2ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால், you know the devil challenged the Lord God தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பிசாசு சவால் விடுகிறார். that he will make Job curse God. யோபுவை தேவனை சபிக்க வைப்பேன் என்று சவால் விட்டான். So in all the tribulations that Job went through, ஆகவேதான் யோபு கடந்து வந்த எல்லா உபத்திரவத்திலேயும் in chapter 1 the Bible says, 1ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, and Job sinned not with his mouth. யோபு தன் வாயினால் பாவம் செய்யாதிருந்தான். He just lifted up his hands and praised God. தன் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரித்தார். God gave, God take away. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். How many of you can say like that? உங்களை எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? It takes great spiritual maturity, you know. அதற்கு மிகுந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை அல்லவா? But when he went on further tribulations, ஆனால் இதை காட்டிலும் கொடிய உபத்திரவங்களுக்குள்ளாய் அவர் ஆழத் தள்ளின போது, now Mrs. Job came along. திருமதி யோபு கூடவே வராங்க. She looked at her husband.
கணவனை பார்த்து he had sores all over his body. உடல் முழுவதும் கொடிய கொப்புளங்களால் வேதனைப்படுகிறார். Now even his health is affected சரீர சுகமும் பாதிக்கப்பட்டு விட்டது. from head to toe. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் Sores all over his body. உடல் முழுவதும் கொடிய பருக்கள். And he has to use a broken clay piece to scratch him. உடைந்து போன ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி சுரிந்து கொள்ளுகிறார். Because he itched all over. உடல் முழுவதும் அரிப்பு தொல்லை தாங்க And முடியவில்லை. when he used that earthen pot to scratch him, அந்த பொன்பானை ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொள்ளும் போது it will tear his skin. அது தோலை கிழிக்கும். Blood oozes out. ரத்தம் வடியும். So the wife was looking at all this. இந்த கோர காட்சி எல்லாம் மனைவி பார்க்கிறாள். She was so angry. ரொம்ப கோவம் வந்துருச்சு. Now at this moment something happens. இந்த நேரத்துல ஒன்னு நடக்குது பாருங்க. The devil enters into her. பிசாசு அவளுக்குள்ள புகுந்துட்டான். And what came out of the mouth of Mrs. Job is not her words but the devil's words. திருமதி யோபின் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்ததோ அது அவள் வார்த்தைகள் அல்ல, பிசாசின் வார்த்தைகள் ஆகும். Because she said, ஏன் அவள் சொன்னாள், curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். That's the very words the devil used to challenge God. தேவனுக்கு முன்பாக சவால் விட அதே வார்த்தையை தான் பிசாசு பயன்படுத்தினார். Now who is saying these words? இப்ப இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது யார்? Job's own wife. யோபுவின் சொந்த மனைவி. So be careful. ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. Your deceiver is not a stranger. உங்களை வஞ்சித்து மோசம் போக்குறவன் அறியாத அந்நியன் அல்ல. Your deceiver can be your husband, உங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிறவன் உங்கள் கணவனாய் இருக்கலாம், your wife, உங்கள் மனைவியாய் இருக்கக்கூடும், children, பிள்ளைகளாய் இருக்கலாம், parents, பெற்றோராய் இருக்கலாம், pastor, போதகராய் இருக்கலாம், prophet, தீர்க்கதரிசியாய் இருக்கலாம், evangelist, சுவிசேஷகராய் இருக்கலாம், apostle, அப்போஸ்தலராய் இருக்கலாம், teacher, போதகராய் your இருக்கலாம், very dear friend. உங்கள் அன்பு பிராண சிநேகிதனாய் இருக்கலாம். Why? Even your own shadow. ஏன் உங்கள் சொந்த நிழலாகவே இருக்கக்கூடும். Those who are very close to you, யார் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறார்களோ அவர்கள், they are the devil's target. அவர்களே பிசாசின் இலக்கு. They are the devil's agent. அவர்கள்தான் பிசாசின் முகவர்கள். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, what is the safety guard? ஆகவே இதற்கு இருக்கிற பாதுகாப்பு அரண் என்ன? Stay in the love of God. தேவனுடைய அன்புக்குள் நிலைத்திருங்கள். Ephesians chapter 5 verse 2 says, எபேசியர் 5:2 சொல்லுகிறது, walk in love. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 13 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் verses 1 to 8. முதல் 8 வசனங்கள். The apostle Paul very beautifully writes about love. அன்பை குறித்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மிக அழகாய் வர்ணிக்கிறார். The 8 facets of love. அந்த அன்பின் 8 கோணங்கள். Let it be your goal that you should have your character transformed. உங்களுடைய குணாதிசய சுபாவ மறுரூப மாற்றத்தை காணும் இதுவே உங்கள் லக்காய் இருக்கட்டும். Why don't you accept that as your goal for this year? இந்த வருஷத்துக்கு ஏன் இதை உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாய் நிர்ணயிக்க கூடாது? Character transformation. சுபாவ மறுரூப மாற்றம். Towards what? எதை நோக்கி? Christ likeness. கிறிஸ்துவை போல மாறுதல். 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 3:18. Let that be your goal. இதுவே உங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சிய இலக்காய் இருக்கட்டும். Not just Christ likeness, வெறுமனே கிறிஸ்துவை போல இருப்பதல்ல, but also having the character like God. தேவனுடைய சுபாவ குணாதிசயங்களை உடையவர்களாய் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். What is that character? அந்த குணாதிசயம் என்ன? 1 John chapter 4 verse 8 and verse 16. 1 யோவான் 4 அதிகாரத்தின் 8-16 வசனங்கள். God is love. தேவன் அன்பாக இருக்கிறார். Love is not God. அன்பு தேவன் அல்ல, God is love. தேவனே அன்பாக இருக்கிறார். He who dwells in love dwells in God. அன்பிலே நடக்கிறவன் தேவனுக்குள் வாசம் பண்ணுகிறான். If you dwell in the love of God, தேவனுடைய அன்புக்குள் நீங்கள் வாசமாய் இருந்தால் you cannot be deceived. நீங்க வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டீர்கள். Because love suffers long. ஏன்? அன்புக்கு நீடிய பொறுமை உண்டு. Love is not envious. அன்புக்கு பொறாமை இல்லை. Love believes all things. அன்பு சகலத்தையும் நம்பும். Love is not jealous. அன்புக்கு பகை வராது. Please read 1 Corinthians 13:4-8. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். The 8 facets of love. அன்பின் அந்த 8 முகங்களையும் பாருங்கள். Write it down on a piece of paper. ஒரு துண்டு காகிதத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். Meditate that every day. தினந்தோறும் அவைகளை தியானம் பண்ணுங்கள். And pray and practice that your heart will become like the fruit of love.
உங்களுடைய இருதயம் அந்த அன்பின் கனியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அதையே தியானம் பண்ணி ஜெபியுங்கள். When you are dwelling in love, அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது you cannot be deceived. உங்களை வஞ்சிக்கவே முடியாது. So who are the two people that the devil will use? பிசாசு பயன்படுத்துகிற இரண்டு ஆட்கள் யார்? Firstly, false prophets. முதலாவது கள்ள தீர்க்கதரிசிகள். First John chapter 4 verse 1. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். Many false prophets are gone out into the world. உலகத்தில் अनेக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். The Lord Jesus himself warned us கர்த்தராகிய இயேசு தாமே நம்மை எச்சரித்திருக்கிறார். that in the last days many false prophets will rise up. கடைசி நாட்களில் अनेக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். Matthew chapter 24 மத்தேயு 24ஆம் அதிகாரம் verse 11 and verse 24. 11 24 வசனங்களிலே. Mark chapter 13 மார்க் 13ஆம் அதிகாரம் verse 22. 22ஆம் வசனம். Matthew chapter 7 மத்தேயு 7ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். The Lord Jesus said, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Beware. எச்சரிக்கை. Now look at those two words there. அந்த இரண்டு வசனத்தை அங்க பார்த்தே பாருங்க. False prophet, கள்ள தீர்க்கதரிசிகள், which means once upon a time they were good prophets. அப்படினா முன்னொரு காலத்தில் அவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகளாய் இருந்திருக்கிறார்கள். The good prophet became a false prophet. நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்தவர்கள் இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளாகி விட்டார்கள். That is why you will be deceived listening to a false prophet, because once upon a time he was a good prophet. முன்னொரு காலத்தில் அவர்கள் நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்ததினால்தான் இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளாய் மாறிவிட்டு அவர்கள் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். Secondly, இரண்டாவதாக false Christ. கள்ள கிறிஸ்துக்கள். First John chapter 2 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 and 19. 18 19 வசனங்கள். Many false Christs, antichrists have gone out from among us, says John the beloved. மிகவும் அன்பான சீஷனாகிய யோவான், அந்தி கிறிஸ்துக்கள் அநேகர் எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு போயிருக்கிறார்கள். The Lord Jesus Christ also warned us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எச்சரித்தார். In Matthew 24 மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே verse 5 and verse 24. 5-24 வசனங்களிலே. Mark chapter 13 மார்க் 13ஆம் அதிகாரம் verses 21 and 22. 21-22 வசனங்கள். That false Christ will rise up in large numbers in the last days. கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துக்களாகிய அந்தி கிறிஸ்துகள் திரளான எண்ணிக்கையிலே எழும்புவார்கள். Now please remember one thing. தயவு செய்து ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. False prophets will go out to deceive the Christians. கள்ள தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து மோசமாக்கும்படி வெளியே பரவுவார்கள். False Christs will go out to deceive the non-Christians. கள்ள கிறிஸ்துக்கள் கிறிஸ்துவை அறியாதிருக்கிறவர்களை வஞ்சித்து மோசம் போக்க பரவுவார்கள். You know, largely people are getting disillusioned with traditional church. பாரம்பரிய திருச்சபையின் நிலைமையிலே இன்றைக்கு திரளான எண்ணிக்கையில் மக்கள் ஒரு மாயைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Besides traditional church, people are also getting disillusioned and fed up with corrupted ministers. பாரம்பரிய திருச்சபைகளோடு கூடவே இன்றைக்கு கரைபடிந்த பொல்லாத ஊழியர்களையும் நினைத்து மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். So these people stop going to church. இவர்கள் சபைக்கு போக நிறுத்திவிட்டார்கள். But they are sourcing the internet for spiritual food. ஆவிக்குரிய ஆகாரத்துக்காய் சமூக வலைதளங்களிலே இணையதளத்தில் இறை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். There are tons of information and tons of videos of spiritual teaching. ஆவிக்குரிய போதனைகளை பல டன் கணக்கிலே சரக்குகளாய் போதனைகளாய் இணையதள ஊடகங்கள் குவித்து வைத்திருக்கின்றன. These false Christs will rise up. ஆகவே இந்த கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். And they will point their finger to the wrong Christ. தவறான அந்தி கிறிஸ்துவுக்கு தங்கள் விரல் நீட்டி அடையாளம் காட்டுவார்கள். They'll say, come follow me. வாருங்கள் என் பின்னே வாருங்கள் என்பார்கள். I'll show you the way. நான் உங்களுக்கு வழியை Oh, காண்பிக்கிறேன். Christ has come there. கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார். Christ has come here. ஓ கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். These false Christs will lead the people astray. இந்த கள்ள கிறிஸ்துக்கள் மக்களை வழிதப்பி போக பண்ணுவார்கள். To prevent this from taking place, இவைகள் எல்லாம் நடக்க கூடாதபடி தடுக்கும்படி I say with all love and humility, எல்லா அன்போடும் மனத்தாழ்மையோடும் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். first the church leadership should repent. முதலாவது சபையின் தலைமைத்துவம் மனம் மாற வேண்டும். We should stop making our church a den of thieves. நம்முடைய திருச்சபைகளை கள்ளர் கொலையாய் நாம் மாற்றும் செயலை நிறுத்த வேண்டும். Our churches must become houses of prayer and houses of worship. நம்முடைய சபைகள் எல்லாம் தேவனை ஆராதிக்கும்
ஜெப வீடுகளாய் மாற வேண்டும். True pastors and ministers and church leadership should have the guts to get rid of the church of false ministers, corrupt ministers. உண்மையான தலைவர்களும் திருச்சபை ஊழியர்களும் போதகர்களும் கள்ளத்தனமான ஊழியர்களை திருச்சபையை விட்டு அகற்றுவதற்கு துணிவு கொள்ள வேண்டும். Just like how the Lord Jesus Christ make a whip and whip out every false workers out of the temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அன்றைக்கு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி தேவாலயத்தில் இருந்த கள்ள வேட்டையாட்களை எல்லாம் அடித்து வெளியே துரத்தினாரோ, Ministers of God, தேவனுடைய ஊழியக்காரர்களே, do not be afraid to stand up for righteousness. நீதிக்காய் தலைநிமிர்ந்து எதிர்த்து நிற்க பயப்படாதீர்கள். Don't allow your churches to become a den of thieves. உங்கள் திருச்சபைகள் கள்ளர் குகையாய் மாற இடம் கொடாதீர்கள். When you get rid of thievery and robbers from your church, உங்கள் சபைக்குள் இருக்கிற திருடர்களையும் கொள்ளைக்காரரையும் நீங்கள் வெளியே அகற்றும் போது, then Christ will come into your church. அப்பொழுது கிறிஸ்து உங்கள் சபைக்குள்ளே வருவார். The glory of God will come into your church. தேவனுடைய மகிமை உங்கள் சபையை ஆட்கொண்டு நிரப்பும். The Shekinah glory of God will come into your church. தேவனுடைய ஷக்கீனா மகிமை உங்கள் சபைக்குள் நிரம்பி வரும். And your church will become a place of signs and wonders. உங்களுடைய திருச்சபை அற்புத அடையாளங்கள் நடைபெறும் இடமாய் மாறிவிடும். As it is written in Matthew 21. மத்தேயு 21 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே, Everybody from the highways and byways will flock into your church. வழி அருகே சந்தி அருகே நிற்கிற அனைவரும் உங்கள் திருச்சபைக்குள்ளே அணி அணியாய் திரண்டு வருவார்கள். Because your church will become a beacon of light. ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய திருச்சபை ஒரு கலங்கரை விளக்கமாகிவிட்டது. And you will shine light all over your community. உங்கள் சமுதாயம் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் எத்திசையிலும் நீங்கள் வெளிச்சம் காட்டு பிரகாசிப்பீர்கள். Just like how a colored flower attracts a bee. எப்படி ஒரு பலவர்ண மலர் ஒரு தேனியை கவர்ந்திருக்கிறதோ அதை போலவே, Just like how light attracts insects. எப்படி ஒரு ஒளி பல சிறு பூச்சிகளை தருணமாய் இருக்கிறதோ, Your church, which has become a lighthouse, will attract all the people to you. கலங்கரை விளக்கம் போல் மாறிவிட்ட உங்கள் திருச்சபை சுற்றிலும் இருக்கிற எத்திசையில் இருக்கிற மக்களையும் புற்றீசல்களை போல் உங்களை நோக்கி இழுத்து கொண்டு வரும். It all begins with you putting your house in order. இது எல்லாமே உங்கள் வீடாகிய திருச்சபையை சீரமைக்கும் உங்கள் பணியில் ஆரம்பிக்கும். My true minister of God, உண்மையான என் தேவ ஊழியரே, you must break up your old foundation. உங்கள் பழைய அஸ்திவாரத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். You must fallow the ground again. மறுபடியும் நீங்கள் நிலத்தை உழ வேண்டும். Relay the true foundation of God. தேவனுடைய மெய்யான சத்திய அஸ்திவாரத்தை மறுபடியும் போட வேண்டும். Break up the ground. நிறைய நிலத்தை நீங்கள் உடையுங்கள். Fallow the ground. நிலத்தை உழுங்கள். And get rid of the hypocrites and deceivers from your church. மாயக்காரரையும் சபைக்குள் இருக்கிற வஞ்சிக்கிறவர்களையும் வெளியே துரத்துங்கள். You know, they are very cunning. உங்களுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப தந்திரவாதிகள். And only God can expose to us who they are. அவர்கள் யார் என்ற உண்மை சுயரூபத்தை தேவன் மாத்திரம்தான் நமக்கு அம்பலப்படுத்த முடியும். But when God exposes them, தேவன் அவர்களை அம்பலப்படுத்தும் போது you may be so shocked that such a good appearing person is an evil imposter. இவ்வளவு நல்லவரை போல் காண்பித்துக் கொண்ட இவரா பொல்லாத துன்மார்க்கனாய் இருந்திருக்கிறான். Unless and until you are willing to cleanse your church, உங்கள் திருச்சபையை சுத்திகரித்து துப்புரவாக்க நீங்கள் மனதாய் இடம் கொடுத்து இணங்கி வந்தால் ஒழிய the glory of God cannot come in. தேவனுடைய மகிமை உள்ளே வர முடியாது.